ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யராஸ் கதி. இன்னைக்கு நம்ம லீட் கொள்ள ப்ராப்ளம் ஆஃப் தி டே 3691 மேக்ஸிமம் டோட்டல் சப்ரே வேல்யூ 2 இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் டோட்டல் சப்ரே வேல்யூ 1 வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அது வந்து நேற்று வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, எப்படி அதை சால்வ் பண்ணணும்னு கொஞ்சம் ஐடியா இருக்கும். இது வந்து ஹார்டஸ்ட் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப டஃபஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஒரு 2 ஹவரா 3 ஹவரா நானே நிறையா தேடி படிச்சுட்டு இருந்தேன். என்னடா இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சால்வ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இன்னும் கஷ்டமாக இருக்குது. சால்வ் பண்ணுறதை விட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதை விட கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே புரியாது, இது போக போக தான் உங்களுக்கு புரியும். அண்டு ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் பார்த்தாது, ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள். அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்களே ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது இன்னும் ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக புரியும். அண்ட் இதேமாரி மற்ற ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுப்பீங்க ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து என்னென்னா, நமக்கு இன்புட்டாக நம்ஸ்னு ஒரு அரேவை கொடுக்குறாங்க. அண்ட் அதோட லென்த் வந்து என்ன இருக்கும். அண்டு இன்டீஜர் கேன்னு தராங்க. இந்த இன்டீஜர் கே என்ன அப்படின்னா, இவங்க வந்து கொடுத்துருக்காங்களா ஒரு அரே, அதில் வந்து எத்தனை சப்பரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கான கவுண்ட்டு தான் இந்த கே. நம்ம கரெக்டாக அந்த கே சப்பரிஸ் தான் எடுக்கணும். பட் இவங்க வந்து நேற்று வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரே சப்பரியை வந்து 4-5 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க போன வாட்டி. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் பாரபட்சமே பார்க்காம போட்டு அடிச்சிருக்காங்க. நம்ம என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, டிஸ்டிங்க்ட்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட்டான சப்பரிஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரே சப்பரியை வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக வேற சப்பரிஸ், வேற ரேஞ்சில் இருக்கிற வேற சப்பரிஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் உங்களுக்கு ஒரு பெட்டர் பிக்சர் கிடைக்கும், நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. எக்ஸாம்பிள் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்புட்டாக 4251 அப்படின்னு ஒரு ரம்சாரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மொத்தம் 3 சப்பரி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுக்கான அவுட்புட் வந்து 12 கொடுத்துருக்காங்க. இந்த 12ஓட அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்காங்களா நம்ஸ்ன்னு ஒரு அரே, இதில் வந்து நம்ம மொத்தம் 3 சப்பரி எடுக்கணும். 3 சப்பரினா 4251 ஒரு சப்பரி எடுக்கலாம், 425 ஒரு சப்பரி எடுக்கலாம், 251 ஒரு சப்பரி எடுக்கலாம், 25 ஒரு சப்பரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பரிஸ் வந்து எதுவும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. நடுவில் இருக்கிற எலமெண்ட் எனக்கு வந்து 451 அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வேற எப்படி வேணாலும் நம்ம வந்து சப்பரிஸ் எடுத்துக்கலாம். மொத்தம் 3 சப்பரிஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். ஒரே சப்பரிவை மறுபடியும் எடுத்துக்க கூடாது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0லேருந்து 3 ஃபஸ்ட்டு இந்த 4251 வந்து ஒரு சப்பரிவாக எடுக்கிறாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அண்ட் மினிமம் வேல்யூ 1. ஸோ மினிமம் வேல்யூ 1. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், நம்மளுக்கு வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு வேல்யூ, இது வந்து ஒரு ஒதுக்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சப்பரி 4251 எடுத்துட்டாச்சு. இப்போ 251 இன்னொரு சப்பரி எடுக்கிறாங்க. இந்த சப்பரியில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அதே 5. மினிமம் வேல்யூ சேம் 1. ஸோ -1 அப்படின்னா வேல்யூ மறுபடியும் 4ன்னு வரும். இப்போ அந்த 4 + 4 இப்போ 8 நமக்கு இருக்கா, இந்த 8 வச்சுருங்க. இப்போ இன்னொரு சப்பரியை நம்ம தேடுறோம். இன்னொரு சப்பரி என்ன, இந்த 5 1 அதெல்லாம் 2 3 இந்த ரேஞ்சில் வந்து சப்பரி எடுக்கிறோம். எடுத்தோன்னா மேக்ஸிமம் வேல்யூ 5, மினிமம் வேல்யூ 1. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4ன்னு வேல்யூ வரும். இப்போ மொத்தம் 4 4 இந்த 4 4ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ 12. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் 12ன்னு வருது. இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஒரு ரேஞ்சுக்கு அப்படின்னா, அதோட மேக்ஸிமமையும் மினிமமையும் மைனஸ் பண்ணணும். அதாவது நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சில் இப்போ 0 to 3 அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எது மேக்ஸிமம்னு கண்டுபிடிக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே எது மினிமம்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து மைனஸ் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்படியே எல்லா சப்பரிக்கும் தேடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து எல்லா சப்பரிஸையும் தேடிட்டே இருந்தோம். அதாவது இப்போ 4 to 51 தேடுறோமா, அதுக்கப்புறம் 4 to 5ன்னு தேடலாம், 251ன்னு தேடலாம், 25ன்னு தேடலாம், அதுக்கப்புறம் 51ன்னு தேடலாம், வேற என்ன 42ன்னு தேடலாம். இந்த மாதிரி நிறைய சப்பரி இருக்குது. இருக்கிற எல்லா சப்பரியும் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா O(n²). அப்படின்னா நம்ம அப்படியே டபுள் த அமௌண்ட். இப்போ நமக்கு அரேயோட சைஸ் வந்து 6ன்னு இருக்குன்னா அப்படியே அதோட டபுள் ஆகிரும். 6 × 6 மொத்தம் 36 டைம்ஸ் வந்து இதை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஷார்ட்டரான வேல்யூனா பரவாயில்ல, கம்மியான எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரேனா நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். பட் இதுவே கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சப்போஸ் ஒரு பெரிய வேல்யூ, ஒரு 4 டிஜிட் வேல்யூ, 5 டிஜிட் வேல்யூ, இல்லை 6 டிஜிட் வேல்யூ அந்த மாதிரி தராங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டு அப்படியே அதுக்கு டபுள் ஆகும். அப்படி டபுள் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அப்படி டபுள் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து டைம் லிமிட் வந்து எக்ஸிட் ஆகும். அதாவது அந்த கன்ஸ்டன்ஸை வந்து தாண்டி போயிடும். அது பண்ணாமல் நம்ம எப்படி இப்போ இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா சப்பரிஸும் எடுக்காமல் எனக்குன்னு ஒரு பெஸ்ட் சப்பரின்னு கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு சில சப்பரிஸில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும், 4ன்னு ஒரு ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும். இதுவே நான் என்னோட 4 to 5 அப்படின்னு ஒரு சப்பரி நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், எனக்கு 3ன்னு கிடைக்கும். அதாவது ஹையஸ்ட் வேல்யூ 5, லோவஸ்ட் வேல்யூ 2. 5 - 2 is 3.
ஸோ 4 பெருசா 3 பெருசா 4 தான் எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 4 தான் பெஸ்ட் வேல்யூ, நான் அதை எடுத்துப்பேன். அந்த மாதிரி பெஸ்ட் வேல்யூ எடுக்கிறதுக்காக நம்ம இதில் ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு ஒரு அப்ரோச்சை போகிறோம். ப்ரியாரிட்டி கியூ அப்ரோச்சில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ அப்புறம் அந்த வேல்யூ கிடைக்கிற ரேஞ்சு அதை வந்து எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் எனக்கு வந்து எந்த ரேஞ்சில் பெஸ்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0லேருந்து n-1 ரேஞ்சில் எடுப்போம். அதாவது ஒரு லாங்கஸ்ட் சப்பரி தான் நம்ம இருக்கிறதுல எடுப்போம். அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அதாவது இங்கே வந்து நான் இப்போ லாங்கஸ்ட் சப்பரினா 4லேருந்து 1 வரைக்கும் இந்த ரேஞ்சு ஃபுல்லாக தேடுறேன். இந்த ரேஞ்சில் எது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ, எது எனக்கு மினிமம் வேல்யூ அப்படின்னு தேடுறேன். அப்படி தேடினா 5 தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் 1 தான் இருக்கிறதுலையே மினிமம் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு பெரிய வேல்யூவான 4னு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஹையஸ்ட் வேல்யூவான 4 கிடைக்குது. இது வேற சப்பரி போனேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ லாங்கஸ்ட் சப்பரி தான் இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் வேல்யூவை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இந்த லாங்கஸ்ட் சப்பரியில் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 0லேருந்து n-1 0லேருந்து n-1 தான் 0லேருந்து 3 இந்த ரேஞ்சில் வந்து ஹையஸ்ட் வேல்யூவும் லோவஸ்ட் அதுக்கான வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 4னு கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா 1லேருந்து n-1 போகிறோம், 2லேருந்து n-1 போகிறோம், 3லேருந்து n-1 போகிறோம். அதாவது 1 2 3 போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 0லேருந்து 3 போயிட்டோமா, இப்போ அதுலேயே 1லேருந்து 3ன்னு போகிறோம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3ன்னு போகிறோம், 3லேருந்து 3ன்னு போகிறோம். ஓகேவா? எனக்கு வந்து எது ஹையஸ்ட்டு வேல்யூ தருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துதேன். அதை எடுத்து அதை வந்து என்னோட ஆன்சரோட ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ 4 தான் எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ தருதா, ஸோ இதை வந்து நான் பாப் அவுட் பண்ணியிருந்தேன். 4 தான் வேல்யூ அண்ட் அதோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 3. ஸோ இதுதான் எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ தருதா, இதை வந்து நான் பாப் அவுட் பண்ணியிருந்தேன். பாப் அவுட் பண்ணி இதோட வேல்யூ வந்து ஆன்சரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஆன்சரில் இனிஷியலாக 4னு ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொரு ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். 0 3லேருந்து ரேஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா 1லேருந்து 3ன்னு போகலாம், அப்படின்னா 0லேருந்து 2ன்னு போகலாம். அதாவது l+1 to n-1 அப்படின்னு ஒரு ரேஞ்சு. l+1 தான் 1லேருந்து n-1 ரேஞ்சு. அப்படி இல்லை அப்படின்னா n-1 ரேஞ்சிலேருந்து n-2 ரேஞ்சுன்னு கீழே இருக்கிறதா போகலாம். l to n-2 ரேஞ்சு. எல்லோட வேல்யூ 0 அண்ட் n-2னா செகண்டு. இங்கே வந்து என்னோட வேல்யூ 3 அப்படின்னா n-1 என்ன 2ன்னு தானே வரும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இதில் வேல்யூ என்ன 3. இப்போ வந்து மறுபடியும் ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்குறேன். ஹையஸ்ட் வேல்யூ என்ன 4. ஸோ இதை வந்து நான் இந்த ஆன்சரோட ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், பாப் அவுட் பண்ணிடுறேன். பாப் அவுட் பண்ணி இதோட வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருந்தேன் 4ல். இப்போ 4 + 4 8ன்னு ஆக்கிறோம். இப்போ இந்த ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 3 போதா, இது வந்து நம்ம 2லேருந்து 3ன்னு போகலாம். அப்படி இல்லைனா 1லேருந்து 2ன்னு ஒரு ரேஞ்சு இருக்குது இதுக்குள்ளேயே. ஸோ அதெல்லாம் இந்த 1 to 2 ரேஞ்சு. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக 3ன்னு வரும். இப்போது எனக்கு வந்து எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன 4 வந்து ஹையஸ்ட் வேல்யூவா இல்லை இந்த இங்கே இருக்கிற 3 வந்து ஹையஸ்ட் வேல்யூவா? 4 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதை பாப் அவுட் பண்ணியிருந்தேன் அண்ட் இதோட வேல்யூ வந்து இந்த ஆன்சரோட இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தேன் 4 போட்டு. அப்போனா டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரும், 12ன்னு வரும். இதுதான் எனக்கு ஃபைனல் ஆன்சரு. ஸோ இது வந்து நம்ம எத்தனை வாட்டி எடுக்கணும் அப்படின்னா k டைம்ஸ் எடுக்கணும். ஏன் k டைம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அத்தனை சப்பரி தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ k சப்பரிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கேட வேல்யூ 3ன்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பாப் அவுட் பண்ணிட்டோம், 2 பாப் அவுட் பண்ணிட்டோம், 3 பாப் அவுட் பண்ணிட்டோம். அதாவது 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி அந்த 3 ரேஞ்சஸையும் எடுத்துகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரேஞ்சஸ். ஓகேவா? ஒரே ரேஞ்சஸ் எடுக்கல, டிஃப்ரெண்ட்டான ரேஞ்சஸும் எடுத்துருக்கோம். இப்போ இது ஓகேவாயிடுச்சு. நம்ம வந்து ப்ரியாரிட்டி கியூ யூஸ் பண்ணி தேவையான சப்பரி மட்டும் எடுத்துக்கிறோம், தேவையான ரேஞ்சுக்குள்ளே தேடிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். பட் இதில் வந்து வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா இப்போ இந்த L2R இந்த ரேஞ்சே மொத்தம் n வேல்யூஸ் இருக்கலாம். அதிலே n எலமெண்ட்ஸ் இருக்கும். n எலமெண்ட்ஸில் நான் மேக்ஸிமமையும் கண்டுபிடிக்கணும், மினிமமையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஸ்பார்ஸ் டேபிள். இந்த ஸ்பார்ஸ் டேபிளில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூவையும் மினிமம் வேல்யூவையும் கண்டுபிடிப்போம். அது வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்ஸ் டேபிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்பார்ஸ் டேபிளில் வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் லெவலில் ஸ்டோர் பண்ணுறோம். லைக் 0th லெவலில் ஒரு எலமெண்ட் இருக்கணும், செகண்ட் லெவலில் 4 எலமெண்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெவலில் 2 எலமெண்ட் தான் இருக்கணும். அந்த மாதிரி லெவல் பேஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படின்னா பவர் ஆஃப் 2ல் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸும். பவர் ஆஃப் 2 அப்படின்னா 0th லெவலில் நம்ம ஒரு எலமெண்ட் தானே ஸ்டோர் பண்ணுவோம். அப்போனா 2/0 0th லெவல்னா 2/0 அப்படின்னா என்ன 1. ஸோ ஒரே எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா
ரெண்டு எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். அதாவது 2 × 1 = 2. அப்போனா 2 எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இதுவே லெவல் 2 அப்படின்னா 2 × 2 4. மொத்தம் 4 எலிமெண்ட்ஸை வந்து நான் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பார்ஸ் டேபிளில் வச்சிருப்போம். இப்போ அதுலேயே எஸ்டி மினிமம் எஸ்டி மேக்ஸிமம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு அரேவை வந்து எஸ்டி மினிமமில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா மினிமம் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டோர் ஆகும். எஸ்டி மேக்ஸில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எஸ்டி மினிமம் JI. இந்த ஏன் நம்ம ஜே அப்புறம் ஐன்னு கொடுத்துருக்கோன்னா இந்த ஸ்பார்ஸ் டேபிள் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த ஜே வந்து என்ன குறிக்குது அப்படின்னா நம்ம வந்து எந்த லென்த்துக்குள்ளே தேட போகிறோம். இப்போ 0 வந்து n வரைக்கும் தேடுறோம்ல, ஸோ அது வந்து ஒரு இன்டர்வல் லென்த்து. அந்த இன்டர்வல் லென்த்தை குறிக்கிறதுக்கு தான் ஜேவை யூஸ் பண்ணுறோம். ஐ வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். இப்போ 0லேருந்து என்னன்னா 0 தான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அண்ட் 0லேருந்து n போகிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஜே. எஸ்டி மினிமம் J(i) இதில் வந்து நம்ம மினிமம் வேல்யூஸை தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ ஐ வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் சொன்ன மாதிரி, அண்ட் ஜே வந்து லென்த் ஆஃப் த இன்டர்வல். அது வந்து பவர் ஆஃப் 2ல் இருக்கும். இந்த ஜே தான் நம்மளோட லெவலையும் சொல்லும். இப்போ லெவல் வந்து 0 அப்படின்னா ஜேவோட வேல்யூ 0. அப்போனா 2 பவரில் இருந்துச்சுன்னா 2/0. 2/0ன்னா என்ன? 1. அப்போனா ஒரு எலிமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். எஸ்டி மினிமம் ஆஃப் J(i) இஸ் ஈக்குவல் டு ஐ வந்து என்ன ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் ஐ ப்ளஸ் 2/j - 1. இது வந்து என்ன அப்படின்னா அந்த லென்த்து, அந்த இன்டர்வலோட லென்த்து. அதுதான் ஐ ப்ளஸ் 2/j - 2. 2/jனா இந்த ஸ்பார்ஸ் டேபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? பவரில் தானே ஸ்டோர் பண்ணுறோம், 2ஓட பவரில். ஸோ அதனால் 2/j இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து 2/j - 1. ஸோ அது வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அதான் இன்டர்வல். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 4 2 5 1 இதெல்லாம் நான் ஒரு அரேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஒவ்வொரு லெவலாக ஸ்டோர் பண்ணுறேன். 0th லெவலில் ஜேவோட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஜே வந்து 0னா இது வந்து 2 பவரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ 2/j 2/jனா 2/0 = 1. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டை தான் ஸ்டோர் பண்ணோம். அப்படின்னா 0th லெவல் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன 0. அப்போனா ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 அப்படி ஸ்டோர் பண்ணுறோம். 0th லெவல் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 2 ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டார்டிங் லெவல் செகண்ட் இண்டெக்ஸ் 5 ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டார்டிங் லெவல் தேர்ட் இண்டெக்ஸ் 1 ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ லெவல் 1க்கு போகிறோம். லெவல் 1ன்னா ஜேயோட வேல்யூ 1ன்னு ஆகிரும். அண்ட் 2/j 2/jனா 2/1 = 2ன்னு வந்துடும். இப்போ இந்த லெவலில் ஃபஸ்ட் லெவலில் 0th எலிமெண்ட். ஃபஸ்ட் லெவலில் 0th எலிமெண்ட்னா நான் வந்து 2/1 என்ன? 2/1 வந்து 2. அப்போனா 2 எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அப்போனா என்ன? 4 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 5ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த 10 வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10 வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வேல்யூவான இதோட ப்ரீவியஸ் லெவல் என்ன? 0th லெவலா? ஸோ 0th லெவலில் 0th இண்டெக்ஸ் 4. ஸோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 0th லெவலில் இந்த கடைசி எலிமெண்ட்டு 1. கடைசி எலிமெண்ட்டு தான் இந்த லெவலில் சொல்கிறேன். ஸோ இந்த லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ 4, 2 இஸ் 2. இதில் வந்து மினிமம் வேல்யூ என்ன? 2ன்னு கண்டுபிடிக்கிறோம். மினிமம் கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ எஸ்டி மினிமம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மினிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் அப்படி 4 2 கம்பேர் பண்ணி அதில் எது மினிமம் வேல்யூனா 2 அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எஸ்டி மினிமம் ஆஃப் 1 1 ஃபஸ்ட் லெவலு ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஃபஸ்ட் லெவல்லாம் என்ன? ஃபஸ்ட் லெவலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அதோட ப்ரீவியஸ் லெவலான 0th லெவலுக்கு போகலாம். 0th லெவலில் ஃபஸ்ட் இண்டெக்ஸு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? 2. அதே மாதிரி அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் என்ன? 5. அப்படின்னா 2 5 இது ரெண்டுத்தில் எது பெரிய வேல்யூ? 2 தான் பெரிய வேல்யூ. ஸோ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்டி மினிமம் ஃபஸ்ட் லெவலில் செகண்ட் இண்டெக்ஸு. செகண்ட்னா என்ன? 5 1. அதாவது இதுக்கு முன்னாடி லெவல் 0th லெவல் அதில் வந்து செகண்ட் என்ன 5, 0th லெவல் தேர்டு வந்து என்ன 1. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி மினிமம் வேல்யூ என்ன? 1. இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லெவல் நம்ம போகிறோம். எஸ்டி மினிமம் ஆஃப் 2 0 அப்படின்னு போகிறோம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லெவலில் வந்து செக் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து செகண்ட் லெவலில் 0th வேல்யூ வேணும். செகண்ட் லெவலில் என்ன? ஜேயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். அப்போனா 2/2 என்ன? 2/2 4. அப்போனா மொத்தம் 4 2 5 1 இந்த 4 எலிமெண்ட்ஸையும் நான் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இதில் மினிமம் வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிக்கணும். இதோட மினிமம் வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதை வந்து ஒரேடியாக தேடி கண்டுபிடிக்காம இதை வந்து ரெண்டாக பிரித்து தேடி கண்டுபிடிக்கிறோம். அதாவது 4 2 வந்து தனியாக எடுத்துக்கிறோம், 5 1 வந்து தனியாக எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த இது ப்ரீவியஸ் இண்டெக்ஸ். இப்போ வந்து நம்ம செகண்ட் லெவலில் தேடுறோமா, இதோட ப்ரீவியஸ் லெவலில் 1ல் வந்து தேடுறோம். 1 of 0னா இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0. ஸோ இதை தேடுறோம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ரீவியஸ் லெவல் அண்ட் அதோட லென்த் ஆஃப் த இன்டர்வல் தான் இந்த ஜே. ஸோ அதையும் போட்டு தேடுறோம். இப்போ ப்ரீவியஸ் லெவலான 1 and 0. 1 0ல் என்ன இருக்குது? 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அண்டு 1 2ல் என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எது மினிமம் வேல்யூவோ அதை வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம் இந்த எஸ்டி மினிமம்குள்ளே. அப்போனா இந்த மொத்த ரேஞ்சில் எது மினிமம் வேல்யூ அப்படின்னு தேடணும்னா 1 நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக கிடச்சிரும்.
ஏன்னா இதில் வந்து நம்ம பிரான்ச் மாதிரி பிரிச்சிருந்தோம். 4-2ன்னு ஒரு பிரான்ச்சு, 5-1ன்னு ஒரு பிரான்ச்சு அப்படின்னு தனியாக எடுத்த மாதிரி எடுத்துருந்தோம். ஸோ இதை ஃபார்முலா மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஜேஐ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்டி மினிமம் ஆஃப் ஜேஐ கண்டுபிடிக்கணும்னா இதோட ப்ரீவியஸ் லெவல்லாம் என்ன? ஃபஸ்ட்டு ஜே வந்து என்னன்னா லெவல் அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் தி இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் லெவலுக்கு போகிறோம். ப்ரீவியஸ் லெவல்லாம் J-1 அண்ட் ஐயோட வேல்யூனா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ ஐயை வந்து அப்படியே போட்டுருவோம். அதே ப்ரீவியஸ் லெவல்லாம் J-1 அண்ட் அந்த லென்த் ஆஃப் தி இன்டர்வல்னா அதோட எண்டிங் இண்டெக்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம் ஒரு வகையில். அப்படின்னா என்ன? I plus 2 power j minus 1. I plus 2 power j. I வந்து என்ன ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், 2 power j அந்த லெவல் இல்லை லென்த் ஆஃப் த இன்டர்வலை குறிக்கிறது, அண்ட் -1 அந்த ரேஞ்சை வந்து எடுக்கிறது ஃபுல்லாக. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம அந்த ரேஞ்ச் வரைக்கும் தேடிக்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் தேடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கடைசி இண்டெக்ஸை வந்து தேடிக்கலாம். அதுக்கு தான் இது. இப்போ வந்து உங்களுக்கு கோடில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக. ஸோ இதுதான் ஃபுல் கோட் ஆக்சுவலாக. இது வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பார்ஸ் டேபிள் வந்து என்ன ஒரு 2D அரே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெவலை ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? எஸ்டி மேக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக அது யூஸ் பண்றோம். எஸ்டி மினிமம்ல வந்து மினிமம் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இந்த எல்ஜி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா லாக் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது நம்ம ஸ்பார்ஸ் டேபிள்ல 2 பவர்ல தானே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றோம். ஸோ அது வந்து லாகரித்மெட்டிக்காக நம்ம எடுக்கணும். லாகரித்மெட்டிக்காக எடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு அரேயோட சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து 2 பவரில் எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த லாக் எடுத்துக்கிறேன். லாகோட 1 வேல்யூ என்ன? 0. log 2ஓட வேல்யூ என்ன? 1. log 3ஓட வேல்யூ என்ன? 1. இந்த log 1, log 2, log 3, log 4, log 5 இதெல்லாமே அந்த லென்த்து சொல்கிற மாதிரி, அந்த அரேயோட லென்த்து சொல்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக பவர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 power 2 அதாவது இந்த லெவல் வரைக்கும் நம்ம போகலாம். 2 power 2 அப்படின்னா செகண்ட் லெவல் வரைக்கும் போகலாம். 2 power 3 தேர்ட் லெவல் வரைக்கும் போகலாம். 2 power 4 ஃபோர்த் லெவல் வரைக்கும் போகலாம். அப்போன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதுக்காக தான் இந்த எல்ஜி விஷயத்த நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இப்போ கெட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஃபஸ்ட்டு நான் வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கொடுத்த லென்த் என்ன அப்படின்னா அதாவது 0 வந்து n-1. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? L அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் என்ன? R. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் தேட போகிறேன். அப்படின்னா அதுக்கு லென்த் எடுக்கணும். அந்த லென்த் வந்து என்ன? R-L+1. ஸோ அந்த லென்த் எடுக்கிறேன். அந்த லென்த்தை வந்து நான் பவராக மாற்றினா தான் என்னால் இப்போ ஸ்பார்ஸ் டேபிளில் லெவல் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது பவராக மாற்றதுக்கு லாக் எல்ஜி ஆஃப் லென்த் இப்போ வந்து இந்த லாகோட வேல்யூ 2ன்னு இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். பவர் வந்து 1ன்னு வந்துடும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தேடினா போதும். இதுவே லாகோட வேல்யூ என்ன? 5ன்னு வருதுன்னா எனக்கு பவர் வந்து என்னென்னு வரும்? 2ன்னு வரும். ஸோ லாக் ஆஃப் 5 அதோட வேல்யூ என்ன? 2. ஸோ லெவல் 2ல் வந்து நான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த பி அண்டு இந்த எல்ஜி வந்து என்ன? லாக் எடுக்கிறதுக்கு. ஸோ எம்எக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எம்என் வந்து மினிமம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த மேக்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் எஸ்டி மேக்ஸ்னா இந்த ஸ்பார்ஸ் டேபிளில் மேக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்டு பி வந்து நம்ம வந்து அங்கே ஜேன்னு கொடுத்தால லெவல் கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே வந்து பின்னு கொடுக்குறோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம இதோட வேரியபிளை வந்து மாற்றிக்கிறோம் பி அப்படின்னு. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பி லெவல் அண்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸான எல்லை வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வேல்யூவான்னு செக் பண்ணுறோம். இது எதோட செக் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்பார்ஸ் டேபிள் மேக்ஸு அண்ட் சேம் பி லெவல். அதில் வந்து R-L+1 அந்த கடைசி இண்டெக்ஸ் அப்படின்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல். நம்ம வந்து இங்கே லென்த் வந்து R-L+1 கொடுத்துக்கல. ஸோ அதே மாதிரி R- இங்கே 1 ஆரோ பின்னு இருக்குல்ல, இது வந்து 2 power p அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ R-2 power p + 1 இந்த ரேஞ்சு கடைசி இண்டெக்ஸ் இது வரைக்கும் தேடுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அது வந்து எம்எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அண்ட் எம்என்ல வந்து அதே மாதிரி ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் இருக்கிற இந்த லெவலில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து மினிமமா அப்படின்னா இந்த ரேஞ்சில் எண்டிங் இண்டெக்ஸ் அப்படின்னு லென்த் ஆஃப் த இன்டர்வல் இது வந்து மினிமமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமமாக ஸ்டோர் பண்ணிடுவோமா. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ கிடச்சிருவேன். அண்ட் ஏன் இங்கே எல்எல்எல்ல மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 1 அப்படின்னா லாங்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ தான் எனக்கு வந்து ஹையர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே மேக்ஸிமமும் மினிமமும் ஒரு 4 டிஜிட் இல்லைனா 5 டிஜிட்டில் வருது அப்படின்னா நான் வந்து லாங் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இன்டீஜர்னு ஸ்டோர் பண்ண முடியாது அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும். ஸோ மெயினான அந்த மேக்ஸ் டோட்டல் வேல்யூ ஃபங்க்ஷனில் இப்போ வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து கெட் வேல்யூ ஃபங்க்ஷனில் வேல்யூஸ் எடுக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்பார்ஸ் டேபிளை கிரியேட் பண்ணணும், லாகரித்மிக்கை வந்து கிரியேட் பண்ணணும், அதாவது லாக்ஸை வந்து கிரியேட் பண்ணணும், ப்ரீ கம்ப்யூட்டேஷன் லாக். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணில் வந்து அந்த அரேயோட சைஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம லாக்னு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுருவோம்.
அதோட சைஸை வந்து செட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதோட சைஸை செட் பண்ணுறதுக்காக ரீசைஸ் ஃபங்க்ஷன் போட்டு n+1, அதாவது இந்த அரேயோட லென்த்துக்கு +1 அந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஃபார் லூப் போடுறோம். இந்த ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீ கம்ப்யூட்டேஷன் பண்ணி வச்சுருந்தோம் எல்லா லாக்ஸையும். அதாவது log2னா 1, log3னா 1, log4னா 2 அப்படின்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அப்புறம் நம்மளால பவரு அதுக்கப்புறம் லெவல்லாம் போக முடியும் ஸ்பார்ஸ் டேபிளில். ஸோ அதை வந்து ப்ரீ கம்ப்யூட்டேஷன் பண்ணி வச்சது அந்த லாக்ஸ் எல்லாத்தையும் ப்ரீ கம்ப்யூட்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு லாகுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எஸ்டிமேக்ஸ் அந்த ஸ்பார்ஸ் டேபிளில் மேக்ஸிமமையும் ஸ்பார்ஸ் டேபிள் மினிமமையும் நம்ம அங்கே வந்து வெறுமனே இனிஷியலைஸ் மட்டும் தான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கும் சைஸ் வந்து செட் பண்ணணும். ஏதாவது இந்த அரே சைஸில் இருக்கணும், இந்த அரே சைஸில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ லாகு கொடுத்துட்டு அந்த அரே சைஸையும் கொடுத்துட்டோம். அது வந்து எந்த லெவல் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதாவது 5 லெவல்ஸ் இருக்கலாம், 4 லெவல்ஸ் இருக்கலாம், 3 லெவல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு அந்த லெவல்ஸை சொல்கிறதுக்கும் அண்டு அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது வந்து அசைன் பண்ணியிருந்தோம். அசைன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு இனிஷியலாக எப்பவுமே நம்ம 0th லெவல் தானே ஸ்டோர் பண்ணுவோம். 0th லெவல் 0th வேல்யூ என்ன, 0th லெவல் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, 0th லெவல் செகண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் போடுறோம். ஐ வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது அண்டு எண்ணுக்கு கீழே வரும். அதாவது அந்த அரேயோட சைஸ்க்கு கம்மியாக வரும். n-1 வரைக்கும் ரன் ஆகும் இந்த லூப்பு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0th லெவலில் 0th பொசிஷன் வந்து என்ன ஸ்டோர் ஆகணும், 0th லெவலில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன ஸ்டோர் ஆகணும், 0th லெவலில் செகண்ட் பொசிஷனில் என்ன ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு அந்த அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் இனிஷியலாக. எஸ்டி மேக்ஸ்லையும் சரி எஸ்டி மினிமம்லையும் சரி 0th லெவலில் அந்த ஃபார் லூப் போட்டுட்டு இனிஷியலாக ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ என்ன 0வா. ஸோ 0th பொசிஷன் 0th லெவல் 0th பொசிஷன் நம்ஸ் ஆஃப் ஐனா 0th இண்டெக்ஸ் 4 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது இந்த 2 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது நம்ம 5 ஸ்டோர் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போது 1 ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த லெவல்லாம் இப்போ பில்ட் பண்ணணும். நம்ம இப்போ 0th லெவலில் பில்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃபஸ்ட் லெவல் பில்ட் பண்ணோம், செகண்ட் லெவல் பில்ட் பண்ணோம், தேர்ட் லெவல் பில்ட் பண்ணோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சு தான் இந்த லாகு. ஸோ இந்த லாக் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம செட் பண்ணிட்டோம். அண்டு நம்ம 0th லெவல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் லெவல் கிரியேட் பண்ணணும், செகண்ட் லெவல் பில்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணுறதுக்காக ஜே வந்து 1லேருந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஜேயோட வேல்யூன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த லெவல்ஸ் எல்லாமே. அண்டு எத்தனை லெவல்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருக்கோம். லாகு தான் அந்த லிமிட்டு. ஸோ J++ ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும். எஸ்டி மேக்ஸ் ஜே அப்புறம் எஸ்டி மேக்ஸ் ஜே அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி அங்கே சொன்னோம்ல. ஸோ ஜே வந்து என்ன அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த இன்டர்வல், அந்த இன்டர்வலோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த லெவலில் குறிக்குது இந்த ஜே. அண்ட் ஐ வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸு, 0th இண்டெக்ஸா, ஃபஸ்ட் இண்டெக்ஸா, செகண்ட் இண்டெக்ஸா அப்படின்னு குறிக்கிற மாதிரி. மேக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு மேக்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் மினிமம்குள்ளே வந்து மினிமம் ஃபங்க்ஷன் போட்டு மினிமம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேம் தான். நம்ம இப்போ வந்து ஜேஐயை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலில் இருக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் ப்ரீவியஸ் லெவலில் இருக்கிற அந்த லென்த் ஆஃப் த இன்டர்வல் அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும்ல, அதுதான். ஸோ எஸ்டி மினிமம் ஜேஐனா இதோட ப்ரீவியஸ் லெவலுக்கு போகணும். ப்ரீவியஸ் லெவல்னா J-1 அண்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன ஐ. அதே மாதிரி ப்ரீவியஸ் லெவல்னா J-1 அண்ட் அந்த லென்த் ஆஃப் த இன்டர்வல், அதாவது மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கடைசி எலமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன I + 2^j-1 அதுதான் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கியூவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த டி வந்து என்னென்னா, டி வந்து ஒரு ஜெனரிக் டேட்டா டைப். நான் வந்து அதுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டீயில் வந்து என்னென்னலாம் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு, என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகணும், இல்லை என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து இந்த டீயில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ லாங் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு பெரிய லெவலில் வேல்யூஸ் வருது அப்படின்னா அதை வந்து என்னால் இன்டீஜர்னு ஸ்டோர் பண்ண மாதிரி லாங் வந்து தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக லாங் கிரியேட் பண்ணிடுது. லாங்னு ஒரு டேட்டா டைப்பு. அந்த ரேஞ்சு L6 அப்படின்னு அந்த ரேஞ்ச் எடுக்கிறோம்ல, ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இன்டீஜர்னு இதை வந்து டீனு ஒரு ஜென்ரிக் டேட்டா டைப்பில் கொடுத்துட்டு ப்ரியாரிட்டி கியூவை கிரியேட் பண்ணுறோம். ப்ரியாரிட்டி கியூன்னு கொடுத்துட்டு அதில் வந்து ஜென்ரிக் டேட்டா டைப்பை கொடுக்குறோம். அண்டு அந்த ப்ரியாரிட்டி கியூவோட நேம்னா PQ அப்படின்னு கொடுக்குறேன். இனிஷியலாக நம்ம வந்து L வந்துட்டு தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஃபைனல் இண்டெக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், N-1 தான் இருக்கும். பட் L மட்டும் தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதுக்காக அந்த ஃபார் லூப்பில் L = 0 அண்ட் L வந்து அந்த அரேயோட சைஸ்க்கு கீழே இருக்கணும். L++ L வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ ப்ரியாரிட்டி கியூவில் வந்து புஷ் பண்ணுறோம். என்ன புஷ் பண்ணுறோம் அப்படின்னா கெட் வேல்யூ வச்சு அந்த வேல்யூவை எடுக்கிறோம். வேல்யூ எடுத்து அதை ப்ரியாரிட்டி கியூவில் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் L வந்து என்ன ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், N-1 என்ன
n-1னா அந்த ரேஞ்சு, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 0லேருந்து 3, 1லேருந்து 3, 2லேருந்து 3 அப்படின்னு ஒவ்வொரு ரேஞ்சா அதோட வேல்யூஸோட நம்ம வந்து ப்ரியாரிட்டி கியூவில் ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சரை வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஆன்சரை வந்து இனிஷியலா 0ன்னு கொடுத்துனா இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஒரு வைல் லூப்பை ரன் பண்றோம். அந்த வைல் லூப் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகணும் அப்படின்னா, நான் கேன்னு ஒரு சப்வரி நம்மளுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அது வந்து 0 ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து இந்த வைல் லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரன் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரியாரிட்டி கியூவில் டாப் வேல்யூ எடுக்கணும். அதாவது எனக்கு எது இருக்குதுல ஹையஸ்ட் வேல்யூவோ அதோட ரேஞ்சோட இருக்கணும். அதுக்கு இந்த வேல்யூ அண்ட் எல் ஆர். எல் என்ன? எல் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், ஆர் வந்து என்ன அப்படின்னா அதோட எண்டிங் இண்டெக்ஸ், அப்படின்னா அந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். n-1 அந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரியாரிட்டி கியூவை இப்போ வந்து ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துட்டோமா, ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு அதை வந்து பாப் பண்ணியிருந்தேன். பாப்னா அந்த ப்ரியாரிட்டி கியூவில் வந்து அதை எலிமினேட் பண்ணியிருந்தேன். எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேல்யூ அண்ட் ரேஞ்ச் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூவை வந்து ஆன்சருக்குள்ள ஸ்டோர் பண்ணுறேன், ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சிலேயே நம்ம வந்து இப்போ எல்லாம் தானே இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து ஆரை வந்து டீக்ரிமெண்ட் பண்ணல. அதாவது 0லேருந்து 3, 1லேருந்து 3, 2லேருந்து 3 அப்படிதான் நம்ம ஒவ்வொரு வேல்யூவா போட்டு வச்சிருக்கோம் ப்ரியாரிட்டி கியூல. இதுவே 0லேருந்து 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, 0லேருந்து 1ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து நம்ம இனிமே எடுக்கல. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ல வந்து எண்டிங் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூல புஷ் பண்றேன். என்னென்ன புஷ் பண்றேன்? ஆரோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்றேன். அதாவது ஆரோட வேல்யூவை குறைக்கிறேன். எல் r-1 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் வந்து கெட் வேல்யூ கொடுத்து வேல்யூ எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எல், அதுக்கப்புறம் எண்டிங் இண்டெக்ஸ், அதாவது அந்த ரேஞ்ச் வந்து என்ன பண்ணா r-1 கம்மியாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாசிபிளான ஒரு கேண்டிடேட்ல அடுத்த இதை செக் பண்றதுக்கு, அடுத்த வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக r-1 கொடுத்துருந்தோம். ஃபைனலா எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு ஆன்சருக்குள்ள ஸ்டோர் ஆகிரும். மொத்தம் k டைம்ஸ்னா மொத்தம் எத்தனை சப்வரி எடுக்கணுமோ அத்தனை சப்வரியை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்சருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஃபைனலா இப்போ அந்த ஆன்சரை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம், ரிட்டர்ன் ஆன்சர்னு போட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸு, அதுக்கப்புறம் டெக் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடலாம் இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் மேக் பண்ணி அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திஸ் இஸ் யுவர் ஆஸ்காதி சைனிங் ஆஃப்.